ஓம் சக்தி ஜோதிடம் பண்டித் எஸ்.கே. ராஜு. குழந்தை, பணம், காதல், வியாபார பிரச்சனை மற்றும் பில்லி சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்திவீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இலங்கையில் தமிழ் பேசும் மக்களின் நலன்களை முன்னிறுத்திய பேச்சுவார்த்தை என்ற அடிப்படையில் தமிழ் பேசும் 6 அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளின் மரதனோட்ட சந்திப்புகள் இன்று ஆரம்பமாகியுள்ளன. ஸ்ரீலங்கா மற்றும் இந்திய தரப்புகளுக்கு இடையிலான சந்திப்புகளின் இந்த மரதன் ஓட்டத்தின் முதற்கட்டம் இன்று ஸ்ரீலங்கா அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவுடனான ஜனாதிபதி செயலகத்தின் முற்பகல் சந்திப்பாக நடந்து முடிந்தது. தமிழர்களின் வாழ்வு குறித்த முன்னேற்றத்திற்காக தமிழ் பேசும் அரசியல் கட்சிகள் இவ்வாறு கொழும்பில் இன்று தமது மரதனோட்ட பேச்சுக்களை ஆரம்பித்த அதே சமகாலத்தில் தமிழர் தாயகத்தின் வடமுனையான யாழ்ப்பாணத்தில் வாழ்வதற்கு விருப்பமில்லை என்ற மரண வாக்குமூலத்தை வழங்கிய பின்னர் தமக்கு தாமே தீயிட்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட 18 வயதான பதின்ம இரட்டை சகோதரிகள் மாண்ட துன்பியல் செய்திகளும் வருகின்றன. வீட்டில் யாரும் இல்லாத வேளை தமக்கு தாமே தீமூட்டிய இந்த இரட்டை சகோதரிகள் வாழ்வதற்கு விருப்பமில்லாத காரணத்தால் தான் தாம் இவ்வாறு தற்கொலை செய்து கொண்டதாக தமது இறுதி மரண வாக்குமூலத்தில் குறிப்பிட்ட விடயம் தமிழ் மக்களின் வாழ்வு குறித்த முன்னேற்றத்திற்காக அரசியல் செய்வதாக கூறும் தமிழ் பேசும் அரசியல்வாதிகளுக்கும் ஒரு குறியீட்டு செய்துதான். ஆயினும் அரசியல்வாதிகள் இவ்வாறான துன்பியல்களை வெறும் தற்கொலைகளாக கடந்து சென்று தமிழ் பேசும் அரசியல்வாதிகள் இவ்வாறான தமிழர் முற்றங்களின் துன்பியல்களை வெறும் தற்கொலைகள் என்ற அடிப்படையில் கடந்து செல்லக்கூடும். இதற்கு மாறாக ஸ்ரீலங்காவில் புதிய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிக் கொள்வது, நீண்ட காலமாக இழுத்தடிக்கப்படும் மாகாண சபை தேர்தல்களை நடத்தி கொள்வது, இராணுவ ஆக்கிரமிப்பின் கீழ் உள்ள வடக்கு கிழக்கு மாகாண நிலங்களை விடுவிப்பது, பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது, எஞ்சியுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிப்பது, காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான உண்மை மற்றும் பொறுப்பு கூறலை உறுதி செய்வதற்கான நடவடிக்கையை கொழும்புடன் ஒரு தொடர்பாடலாக மேற்கொள்வது, மலையக தமிழ் மக்களுக்கான காணி உரிமைகள் மற்றும் வீட்டு உரிமைகள் உட்பட்ட விடயங்களை பேசுவது என இந்த கொழும்பு சந்திப்புகளில் தமது அஜெண்டாவை முன்னகர்த்தி இருக்கலாம். இன்று முற்பகலில் அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்த இந்த 6 தமிழ் பேசும் கட்சிகளும் இன்று மாலை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவையும் சந்திக்க காத்துள்ளனர். இதேபோல நாளை மாலை ஸ்ரீலங்காவின் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவையும் அவர்கள் சந்தித்து பேச உள்ளனர். இந்திய ஆசீர்வாதத்துடன் கடந்த மாதத்தில் இந்த 6 தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளின் கூட்டணி அதாவது தளம் உருவாக்கப்பட்டதாக கருதப்படும் நிலையில் அனுரவுடனும் சஜித்திடமும் இன்று என்ன பேசினோம் என்பதை டெல்லிக்கு அறிக்கையிடும் வகையில் முன்னர் எதனை எரிக் சொல்கையும் போன்ற சமாதான அனுசரணையாளர்கள் செய்தார்களோ அவர்கள் ஒவ்வொரு முறையும் ஸ்ரீலங்காவுடனும் இல்லையென்றால் விடுதலை புலிகளுடனும் பேசிய போது அவற்றையெல்லாம் டெல்லிக்கு உடனடியாக அறிக்கையிட்டு கொண்டார்களோ அதே பாணியில் நாளை இந்த 6 தமிழ் பேசும் கட்சிகளும் கொழும்பில் உள்ள இந்தியா ஹவுஸுக்கும் இந்த விடயத்தை அப்டேட் செய்வது எதிர்பார்க்கத்தக்கக்கூடிய ஒரு விடயம்தான். இதுவாறு அனுரகுமார திசாநாயக்கா, சஜித் பிரேமதாசா, சந்தோஷ் ஜா என ஒரு சந்தோஷமான மரதனோட்ட சந்திப்புகளை 24 மணி நேரத்துக்கு தொடர்ச்சியாக நடத்துவது 6 தமிழ் பேசும் கட்சிகளுக்கு ஒரு புதிய அனுபவம்தான். அந்த வகையில் அவர்களுக்கு இது புதுசு கண்ணா புதுசு ரகம்தான். 6 தமிழ் பேசும் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் நாளை ஆகஸ்ட் 4 இந்திய ராஜதந்திரியான சந்தோஷ் ஜாவை சந்திக்கும் அந்த நாள் தான் 1987 ஆகஸ்ட் 4 சுதுமலை அம்மன் கோவில் முன்றலில் இந்தோ ஸ்ரீலங்கா ஒப்பந்தம் குறித்து புலிகளின் தலைவர் பிரபாகரன் உரையாற்றிய நாளும் கூட. இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஊடான மாகாண சபைகள் ஊடாக அதிகார பரவலாக்க முற்பட்ட தமிழர்களுக்குரிய அனைத்து தீர்வுகளையும் ஜேவிபி எதிர்த்த வரலாறு அன்று முதல் இன்று வரை தொடரும் வரலாறு. இப்போது அனுர ஆட்சி அமைந்து இன்னமும் ஓரிரு மாதங்களில் 2 ஆண்டுகள் முடிய போகின்றன. எனினும் மாகாண சபைகளுக்கு தேர்தல்களை நடத்தி கொள்வது, இல்லைன்றால் தமிழ் பேசும் மக்களின் ஜனநாயக அரசியல் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவது உட்பட்ட விடயங்கள் கிணற்றில் போட்ட கல்லாகத்தான் அனுரவின் அரசாங்க காலத்திலும் உள்ள பின்னணியில் கையேறு நிலையில் உள்ள தமிழர்கள் இப்போது தமிழ் பேசும் சமூகங்களை பாதித்து கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து
மீண்டும் தொடங்கும் மிடுக்காக இன்று கொழும்பில் தமது மரதனோட்ட சந்திப்பு நகர்வுகளை ஆரம்பித்துள்ளன. ஆறு குற்றினாலும் அரிசியாகட்டும் என்பது போல இப்போது 6 தமிழ் பேசும் அரசியல் கட்சிகள் அரசியல் அரிசியை குற்றத் தலைப்படுகின்றார்கள். ஆனால் அனுரகுமார திசாநாயக்கா மேற்பார்த்த ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு இப்போது தமிழ் பேசும் மக்களின் பிரச்சனை ஒரு தேசிய பிரச்சனை என்ற அளவுக்கு கரிசனை இருப்பதாக தெரியவில்லை. இலங்கை சிறைகளில் நிலவும் கடுமையான நெரிசல் மற்றும் மோசமான இடப்பற்றாக்குறை போன்ற முக்கியமான அவல நிலையை துல்லியமாக கணக்கிட்டு போதை மாபியா மற்றும் பாதாள உலக மாபியா கைதிகள் உருவாக்கும் கலவரங்கள் ஸ்ரீலங்காவுக்கு பெரிய தலையீடுகளாக வருகின்றன. சிறை வளாகத்திற்குள் போதைப் பொருட்களுக்கு ஏற்பட்ட தட்டுப்பாட்டால் குழம்பிய மாபியா சக போதைப் பொருள் சார்ந்த குற்ற கைதிகள் சில கைதிகளை தூண்டி கொண்டதால் நேற்று முன்தினம் மாலை மகர சிறையில் ஒரு கலவரம் வெடித்தது. குறிப்பாக இந்த கைதிகள் சிறை கூரை மீது ஏறினார்கள். அங்கு சென்ற மூத்த சிறை அதிகாரி மீதும் தாக்கினார்கள். இதனை அடுத்து இந்த வன்முறை சுழற்சி ஆரம்பிக்கப்பட்டது. மகர சிறையில் நீண்டகால தண்டனையில் உள்ள சாத்தான், அசார், பெட்டா ஆகிய புனை பெயர்களை கொண்ட தாதா கைதிகள் இப்போது போதை மாபியா மற்றும் பாதாள உலக மாபியா சார்ந்த கைதிகளுடன் இணைந்து இந்த கலவரங்களை உருவாக்கி சில மணி நேரங்களில் 15 மில்லியன் ரூபாய் தாண்டிய சேதங்களை மகர சிறைக்கு ஏற்படுத்தியிருந்தனர். இந்த சம்பவங்களில் பலியானவர் வத்தளை ஹெந்தலை பகுதியைச் சேர்ந்த 33 வயதான போதைப் பொருள் சார்ந்த ஒரு கைதி என்பதாக தற்போது கூறப்படுகின்றது. மேலும் 9 பேர் காயமடைந்தனர். சிறைச்சாலையில் புதிதாக திறக்கப்பட்ட புனர்வாழ்வு மையம், தலைமை சிறை அதிகாரியின் பணியகம், அதாவது ஜெயில் சூப்பரிண்டனின் பணியகம், சிறை மருத்துவமனை, சிறை சமையலறை, பார்வையாளர்களை பார்க்கும் பகுதி, கைதிகளின் புனர்வாழ்வு திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும் தொழிற்கூடங்கள் எல்லாம் இந்த சில மணி நேர வன்முறைகளில் அழிக்கப்பட்டு விட்டன. எனினும் நீர்கொழும்பு சிறையில் கடந்த மாதம் இடம்பெற்றது போல சிறை சமையலறையிலிருந்து இல்லையென்றால் சிறை ஆயுத களஞ்சியங்களிலிருந்து ஆயுதங்களை கைப்பற்றும் இல்லையென்றால் சிறை சமையலறையில் உள்ள கூர்மையான ஆயுதங்களை கைப்பற்றும் கைதிகளின் முயற்சி தடுக்கப்பட்டமைதான் மகர சிறையின் உயிர் பலிகளை குறைப்பாக உருவாக்கியிருக்கிறது. நேற்று அதிகாலை மகர சிறையிலிருந்து 1500க்கும் மேற்பட்ட கைதிகள் சுவரை உடைத்துக்கொண்டு சிறை உடைப்பு முயற்சியை மேற்கொண்டு அதில் சிறையிலிருந்து தப்பிக்கவும் முயன்றனர். படையினர் மீதும் அவர்கள் தாக்குதல்களை நடத்தினர். அப்போது சிறை அதிகாரிகள் துப்பாக்கிச் சூட்டை நடத்தி அதனை தடுத்தனர். நேற்று அதிகாலை வரை நீடித்த இந்த கலவரங்கள் மற்றும் சிறை உடைப்பு முயற்சிகளை சிறை திணைக்கள ஆயுத காவலர்கள், ஸ்ரீலங்கா காவல்துறையின் ஆயுத பிரிவு, காவல்துறையின் STF எனப்படும் சிறப்பு அதிரடிப்படை, ஸ்ரீலங்கா இராணுவம், அதன் கடற்படை, அதன் விமானப்படை என பெரும் மெகா கூட்டணி திரண்டு இந்த வன்முறைகளை ஒருவாறு அடக்கியுள்ளது. சிறையில் வன்முறைகள் வெடித்தவுடன் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு செயலாளரான ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் உயகொண்டாவும் ஸ்ரீலங்காவின் புதிய இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் நிலந்த பிரேமரத்னாவும் நேரடியாக பதறியடித்து இரவோடு இரவாக மகர சிறைக்கு சென்று அங்கு நின்று களவு உத்தரவுகளை பிறப்பித்த பின்னர் தான் நிலைமை கட்டுப்பாட்டுக்கு வந்துள்ளது. ஒரு சிறை வன்முறைக்காக நாட்டின் இராணுவ தளபதியே நேரடியாக ஒரு சிறைச்சாலையில் களமிறங்கியவை நிலைமையின் தீவிரத்தை எடுத்து காட்டியிருக்கிறது. இப்போது வெலிக்கடை, களுத்துறை மற்றும் நீர்கொழும்பு சிறைகளின் நிலவரங்கள் உன்னிப்பாக கவனிக்கப்படுகின்றன. மகர சிறைக்கு வெளியேயும் உள்ளேயும் இன்றும் பெரும் பாதுகாப்பு நிலவரங்களை காண முடிந்தது. சாத்தான், அசார், பெட்டா ஆகிய தாதாக்களுடன் கலவரத்தில் ஈடுபட்டதாக அடையாளம் காணப்பட்ட 14 நோட்டோரியஸ் கைதிகள், அதாவது குற்ற பின்புலம் கொண்ட பெரும் கைதிகள் இப்போது வேறு சிறைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளார்கள். இவர்களுடன் சேர்த்து 104 கைதிகள் பூசா, வெலிக்கடை, களுத்துறை, பதுல்ல, தமிழர் தாயக பகுதியான மட்டக்களப்பு சிறை, புலனறுவ சிறைக்கும் நேற்று அவசரமாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். ஆனால் 1 மாத காலத்துக்குள் நடந்த நீர்கொழும்பு மற்றும் மகர சிறை கலவரங்களுக்கு இவ்வாறான உடனடி நிவாரணங்களில் என்றால் பூசி மொழுகல்கள் பலனளிக்காது என்பதும் சிறைகளின் இடநெருக்கடி பெற்றும் வன்முறைகளை தோற்றுவிக்கும் களங்களாகவும் இன்னமும் வெடிக்க வைக்கக்கூடிய ஒரு டைம் பாம் நிலையை உருவாக்குவதால் சிறைச்சாலைகள், அதாவது இலங்கையின் சிறைச்சாலைகள் தொடர்ந்தும் ஒரு டைம் பாம் நிலையில் இருப்பதை வெளிப்படையாகவே ஒத்துக்கொள்ளலாம். இவை இலங்கை விடயங்கள். அடுத்து உலக விடயங்களை நோக்கி கொண்டால்
ஈரான் மீது நடத்த திட்டமிட்ட தாக்குதல்களை மீளெடுப்பதாக அமெரிக்க தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்ட நிலையில் ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் இன்று திங்கட்கிழமை பிற்பகலில் மீண்டும் ஆரம்பிக்கும் என அவரே அறிவித்திருக்கின்றார். ஆனால் ட்ரம்ப் குறிப்பிடுவது போல தாக்குதல்களை கைவிடுமாறு தாம் கோரவில்லை, கெஞ்சவில்லை எனவும் ஹோர்மோஸ் நீரிணை மீதான தமது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளவில்லை எனவும் ஈரான் குறிப்பிடுகின்றது. அத்துடன் ஈரான் தமது தரப்பில் இந்த பேச்சுவார்த்தைகள் இன்று ஆரம்பிப்பது குறித்தும் எதனையும் இதுவரை குறிப்பிடவில்லை. ஈரானிய அரசு ஊடகங்களில் ஒன்றாக கருதப்படும் ஃபாஸ் இன்னும் ஒருபடி மேலேயே சென்று ட்ரம்ப் மீது கடுமையான விமர்சனத்தை முன்வைத்துள்ளது. முட்டாள் ட்ரம்புக்கு அவரது சக்தி முடிந்து விட்டதாக அது எள்ளல் செய்திருக்கிறது. எனினும் இன்று அதிகாலை வரை ஈரான் அல்லது அமெரிக்க தரப்பிலிருந்து எந்த தாக்குதல்களும் நடந்ததாகவும் அறிவிக்கப்படவில்லை. இறுதியாக வட ஆப்பிரிக்காவில் உள்ள ஸ்பெயின் எல்லையான சியூட்டாவுக்கு பல்லாயிரக்கணக்கான குடியேறிகள் சில மணி நேரங்களில் அண்மையில் சுனாமியாக நுழைந்த விடயம் ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உள்துறை அமைச்சர்களின் அவசர கூட்டம் நாளை நடத்தப்பட உள்ளது. ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளின் உயர்மட்ட அதிகாரிகள் மற்றும் ஃப்ரான்டெக்ஸ் எனப்படும் எல்லை முகமை நிபுணர்களால் அழைப்பு விடுக்கப்பட்டதன் அடிப்படையில் நாளை ஐரோப்பிய ஒன்றியத்தின் உள்துறை அமைச்சர்கள் மட்டத்தில் இந்த அவசர மாநாடு நடத்தப்பட முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. போலந்து, ஸ்வீடன், இத்தாலி, டென்மார்க் ஆகியன இந்த சம்பவத்திற்காக ஸ்பெயினை கடுமையாக விமர்சிக்க போலி செய்திகள் மற்றும் தவறான தகவல்களால் ஐரோப்பிய ஒன்றியத்தின் சக நாடுகளே வதந்திகளை பரப்புவதாக ஸ்பெயின் பிரதமர் சாடியிருக்கின்றார், கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். மொரோக்கோவிலிருந்து சியூட்டாவுக்குள் நுழைந்த குடியேறிகள் அனைவரும் திருப்பி அனுப்பப்பட்டதாக ஸ்பெயின் கூறிக்கொண்டாலும் ஸ்பெயின் இராணுவம் ஐரோப்பிய கண்டத்தை நோக்கிய இந்த குடியேற்ற நகர்வை தடுத்ததாக ஸ்பெயின் உரிமை கூறிக்கொண்டாலும் மொரோக்கோ எல்லை தாண்டி நுழைந்த குடியேறிகளில் ஆயிரக்கணக்கானவர்கள் இன்னமும் மீண்டும் மொரோக்கோவிற்கு திரும்பவில்லை என்பதை சியூட்டாவின் ஆட்சியாளர்கள் கூறிக்கொண்டுள்ளார்கள். இதேவேளை மேலும் குடியேறிகள் நுழைவதை தடுக்கும் வகையில் 500 மீட்டர் மிதக்கும் தடுப்பை காவல்துறை நிறுவ தொடங்கிவிட்டதாக ஸ்பெயின் கூறினாலும் இன்னமும் பல குடியேறிகள் சியூட்டாவுக்குள் நிலை கொண்டுள்ளனர். ஆயிரக்கணக்கானவர்கள் இன்னமும் அங்கு உள்ளதால் இயல்பு நிலைக்கு சியூட்டா திரும்பவில்லை என அதன் ஆட்சியாளர்கள் அறிவித்துள்ளனர். ஆனால் ஸ்பெயின் மாறுபாடான விடயங்களை கூறுகின்றது. ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் பிளவை விதைப்பதற்காகத்தான் இவ்வாறான தவறான தகவல்களை, குறிப்பாக சியூட்டாவுக்குள் நுழைந்தவர்கள் அனைவருமே ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் நுழைந்து விடுவார்கள் என்ற தகவல்களை ரஷ்யா வதந்தியாக பரப்புவதாகவும் ஸ்பெயின் குற்றஞ்சாட்டிக் கொள்கின்றது. இந்த நுழைவில் இதுவரை 100க்கும் மேற்பட்டவர்கள் பலியான துன்பியல் செய்திகள் வந்துள்ளன. ஸ்பெயின் அரசாங்கத்தால் சியூட்டாவில் 72 பேர் பலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது மொரோக்கோ குடியேறிகள். மொரோக்கோ அரசாங்கமோ மொரோக்கோ பகுதியில் 11 பேர் உயிரிழந்ததாக குறிப்பிட்டுள்ளது. ஆனால் மொரோக்கோ மனித உரிமை சங்கமோ உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 130 தாண்டிவிட்டதாகவும் பலர் காணாமல் போயுள்ளதாகவும் குறிப்பிட்டிருப்பதையும் இங்கு கூற வேண்டும். ஆகையால் தொடர்ந்தும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு இந்த சியூட்டா நிலவரம் பதற்றத்தை ஏற்படுத்துவதை இன்றைய செய்திகளிலும் காண முடிந்தது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஓம் சக்தி ஜோதிடம் பண்டித் எஸ்.கே. ராஜு. குழந்தை, பணம், காதல், வியாபார பிரச்சனை மற்றும் பில்லி சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.